திருப்பூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு பணம் கொடுத்து ஆட்களை திரட்ட வேண்டிய சூழ்நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ சு துரைசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் பிரசாசர் வீதியில் உள்ள எம்எல்எஃப் தொழிற்சங்க அலுவலக இருக்கு. திருப்பூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு பணம் கொடுத்து ஆட்களை திரட்ட வேண்டிய சூழ்நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ சு துரைசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் பிரசாசர் வீதியில் உள்ள எம்எல்எஃப் தொழிற்சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். திருப்பூரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திறந்து வைப்பது நியாயமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் சு துரைசாமி வலியுறுத்தினார். பிரதமர் திருப்பூரில் கட்டியிருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை பிரதமர் அவர்கள் குஜராத்திலிருந்து திறந்து வைப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதிகாரபூர்வமாக துறை சார்பில் செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை சம்பந்தமாக 2005ஆம் ஆண்டு மே மாதம் 1 தேதி இன்றைய டவுன்ஹாலில் நடத்தப்பட்ட எம்எல்எஃப் மாநாட்டில் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டார். அந்த மாநாட்டில் திருப்பூர் நகரத்திற்கு ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டிலே சந்திரசேகர ராவ் அறிவித்தார், 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை திருப்பூருக்கு வரும் என்று அறிவித்தார். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை நாங்கள் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி டெல்லியில் சென்று அவரை சந்தித்தோம்.